பப்பி உன்கிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? இத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம், ஒரே ரூம்ல வேற தங்கி இருக்கோம், அப்பெல்லாம் இத பத்தி கேக்கல. இத்தனை நாளா நம்ம எப்படி ரிலாக்ஸா இருந்தோம், கதை கேட்கிற மூட்லியா இருந்தோம். ஏதோ இன்னைக்குதான் மனசு திருப்தியா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். நம்ம தொழில இருக்கிற எல்லாருக்கும் மூல கதை ஒண்ணுதான், திரைக்கதை தான் வேற வேற. அது என்னமோ உண்மைதான். சரி, உன்னோட திரைக்கதையை தான் சொல்ல. வழவழ கதை தான் மஞ்சு. பெத்தவ குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டா. நல்ல வேலை ஒரு ஆசிரமத்துக்கு முன்னாடி போட்டுட்டு போனா. அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், அங்கதான் படிச்சேன், காலேஜுக்கும் போனேன். அங்க தினமும் ஒருத்தவன் தொடர்ந்து வந்து லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணான். பொறுக்கி ராஸ்கல், எதுக்குடா என் பின்னாடி வர? இப்பதான் உன் பின்னாடி வர தெரியுதா? 3 மாசமா தெரியலையா? 3 மாசமாவா? ஆமா, 3 மாசமா உன்னை ஃபாலோ பண்றேன், நீ தான் என்ன கண்டுக்கல. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சரி, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? சும்மாவா ஃபாலோ பண்ணுவேன், உன்னை லவ் பண்றதுக்காக தான் ஃபாலோ பண்றேன். என்ன? நீ என்ன லவ் பண்றியா? யாரா நீ? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஏற்படுத்திக்க தான் உன்னை ஃபாலோ பண்றேன். உன் பேரை கூட கண்டுபிடிச்சிட்டேன் பப்பி. பப்பி, நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா? நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. சுயநனவோட தான் பேசுறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இப்பதான் தெரியுதுல்ல, என் காதலை ஏத்துக்க பப்பி. நானும் 3 மாசமா உன்னை ஃபாலோ பண்றேன். 3 மாசமா தூக்கத்தையும் தொலைச்சிட்டேன், சாப்பாடையும் சாப்பிட முடியல. நீ எப்படி வேணாலும் போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படி சொல்லாத பப்பி, என் காதல் புனிதமானது, அத நீ புரிஞ்சுக்கோ. ஏய், எனக்கு ஒண்ணும் புரிய வேணாம், ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நான் உன்னை மட்டும் இல்ல, யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். அப்போ கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துருவியா? எப்படி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அந்த கனவுனா நான் இருந்துட்டு போறேன். முதல்ல நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கோ. நான் ஒரு அனாதை ஆசிரமம் தான் எனக்கு கோவில், அங்கதான் வளர்ந்தேன். அவங்கதான் என்ன காலேஜ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறது எல்லாமே. படிச்சு முடிச்சு கடைசி வரைக்கும் ஆசிரமத்துக்கு சேவை செய்யறதுதான் என்னோட கடமை. இதுல காதல் கீதல்னு எந்த ஃபீலிங்ஸ்க்கும் இடம் கிடையாது. மரியாதையா என்ன ஃபாலோ பண்றத நிறுத்திக்கோ. நீ அனாதையா இருந்தா என்ன, நான் தான் உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்றேன்ல. டேய், இதோட நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். மரியாதையா போயிடு. உனக்கு இப்ப மூடு சரியில்லை, இப்போ நான் போறேன். ஆனா மறுபடியும் வருவேன் நீ என் காதலை ஏத்துக்கிற வரைக்கும். போடா லூஸ். அவன் டார்ச்சர் தாங்காம நான் அவனை அடிச்சுட்டேன். செல்லும், உனக்கு என்ன வேணும்? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன், சரியா? ஓகே, பாய். என்ன கண்ணு தெரியலையா? ஹலோ பப்பி, நீங்க தான் என் மேல வந்து இடிச்சீங்க. நீ குறுக்க நிக்கவே தான் நான் வந்து மோதினேன். என்ன வம்புக்கு வரியா? வம்புக்கா? உங்களோட வாழ்க்கைக்கே வரேன்ற, அதனாலதான் நான் ஃபாலோவே பண்ணிட்டு வரேன். நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, ஆனா நான் உன்னை பார்க்காம போயிட்டே இருப்பேன். எந்த காலத்திலயும் உன் காதல் நிறைவேறாது. ஏன் பப்பி, நீயும் பொண்ணு தானே, உனக்கு காதல் உணர்ச்சியே இல்லையா? காதல் உணர்ச்சியா? கடமை உணர்ச்சி தான் இருக்கு. குழந்தையில இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குன்னு ஆசிரமத்தை மேலும் மேலும் வளர வைக்கணும். அங்க இருக்கிற அனாதை குழந்தைங்களை வாழ வைக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு. எல்லாம் இருக்கும், ஆனா உன் வாழ்க்கை இருக்குமா? என்ன காதலிச்சுக்கிட்டே உன் கடமையை செய்யலாமே. அத சொல்றதுக்கு நீ யாருடா? நான் உன் காதலன். என்னது காதலனா? கனவு ஏதாவது கண்டியா? ஆனா நான் உன் கனவுல கூட காதலியா ஆக மாட்டேன். நான் உன்னை விட்டாதானே, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும், நீ நகர மாட்டியா என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் நகர மாட்டேன். உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுதான் சரி. இனிமே நீ என்னை இப்படி டார்ச்சர் பண்ண, அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்? பண்ணு பாப்போம். என்ன பாக்குற? வா பண்ணு வா. நின்னுடி. என்ன நீ? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே டார்ச்சர் பண்ண என்னோட அடுத்த மூவ தாங்க மாட்டேன். விட மாட்டேன். ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு லேட்டா நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கார் பக்கத்துல வந்து நின்னுச்சு.
தள்ளு, உள்ள தள்ளா. உள்ள என்ன தூக்கி போட்டாங்க. எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. அவன் அடிச்ச அடியில நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கண் முழிச்சு பார்த்தா என்ன சென்னையில இருக்கிற ஒரு பங்களாக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. ஏய், அச்சி. என்ன காதலிக்க மாட்டேன்னு சொன்னல, இப்ப பாத்தியா என் காலடிக்கு கொண்டு வந்துட்டேன். இனி நீ என்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் காதலிக்க. தினம் தினம் வந்துகிட்டே இருப்பான். தினம் தினம் இருந்துதான். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்ன. உயிருக்கு உயிராவா? ஒன்னையா? நீ என்ன உலக பேரழகியா? உன்னை காதலிச்சு மடக்கி இங்க விக்கிறது தான் பிளான். நீ ஒத்துக்கல, அதான் கடத்திட்டு வந்தேன். எங்கடி உட்காரு, அதுக்கு உன்னை கடத்திட்டு வந்தேன். நீ என் கேஷ் பேக், நான் உன்னை வித்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ தப்பிக்கிறதோ மாட்டிக்கிறதோ அது உன் பாடு. வாக்கா. சரசக்கா சொன்ன பொண்ணு இதானா? ஆமாக்கா, சரசக்கா இவளை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க, அதான் கொண்டு வந்துட்டேன். சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டா நான் அடுத்த பொண்ணை தேடி போயிடுவேன். சரி, அக்கா எவ்வளவு விலை பேசுனாங்க? நீங்களே பார்த்து செய்யுங்கக்கா. பீஸ் ஃப்ரெஷ். நான் கூட இன்னும் கை வைக்கல. சரி இரு, அக்காட்ட பேசிட்டு வரேன். சரி. ஹலோ அக்கா. சொல்லுடி. புது பறவை நல்லாதான் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளவு நீயே முடிவு பண்ணு. உனக்கு தெரியாதா? வயசு சைஸ் அழகெல்லாம் வச்சு யோசிச்சு செய். அப்படி பார்த்தா நிறையவே கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஃபிகருக்கா சும்மா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொடுக்கும். சரி, கூட போனாலும் பரவாயில்ல. நம்ம கோபி பைய தானே கூட்டிட்டு வந்தா, நம்ம பையதான் ஆகணும். பார்த்து முடிவு பண்ணு. சரிக்கா. சரி கோபி, அக்காட்ட பேசிட்டேன், பார்த்து பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கேக்குற? என்ன ஒரு 5 கொடுக்கா. நீ ரொம்ப ஆசைப்படாத, இந்தா இத புடி. சரி, குதிரை தகராறு பண்ணுமோ? பண்ணதான் செய்யும். இது எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்ல, வழிக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நீங்க தான் ரூட்டை கிளியர் பண்ணிக்கணும். வரட்டா? சாரி பேபி, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ ஒரு நாள் என்கிட்ட மோட்ட தான் போற. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, ஆசிரமத்துல குழந்தைங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா. வாங்கணும் 2-3 வருஷம் தான் சம்பாரிச்சு கொடு, அப்புறம் பறந்து போயிடலாம். ப்ளீஸ்க்கா, கெஞ்சி கேக்குறேன். ஆண்டவன் கூட உன் பக்கத்துல வர மாட்டான். பேசாம உட்காரு. ஏய், இவளை கைய கால கட்டி போடுங்கடா, அக்காட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் என்ன, பிள்ளையார் சொல்லிதான் அந்த சரசு என்ன ஒரு ரூம்குள்ள தள்ளி யாரோ பெரிய பணக்காரன் கிட்ட படுக்க சொன்னாங்க. சரசு, வர வர எல்லாம் பழைய பீஸா இருக்கு, ஒண்ணு கூட புது பீஸ் இல்லையே. இப்படி கேப்பீங்கன்னு தெரியும்னே, அதுக்கு தான் நியூ இயர் ஆஃபரா ஃப்ரெஷ் பீஸா கொண்டாந்து இறக்கி இருக்கேன். அப்படியா? எங்க ஆமாண்ணே. கூப்பிட்டு பார்க்கலாம். ராஜி, பப்பிய கூட்டு வாமா. சரிக்கா. இப்ப வரும் பாருங்கண்ணே. என்ன விடுங்க. பாம்பு பிடிக்காம போமா. போன்னு சொல்றேல, போ. விடுங்க. அட வாங்கல. சரசு, சூப்பர் சரசு. பச்சை கிளியே கூப்பிட்டு வந்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் கொட்டி கொடுக்கலாம் சரசு. வா வா வா, அந்த வந்து உட்காரு செல்லம். சரசு, அப்படியே கிளம்புறது. காரி ஆனவன கழட்டி விட்டுருவீங்களே. வேற என்ன பண்றது? ராஜி பாத்துக்க. பாண்டி நீங்க வாமா. ஏன் வெச்சப்படுற? பயப்படாத, வா செல்லம். ஏய் வாடி, கூப்பிடல. வாடி, வாடி, கூப்பிடல. ஏய் எங்கடி ஓட பாக்குற? உட்காரு. ஏய் கத்தாத, உட்காரு. சொல்றல, உட்காரு. ஏய் புடிடா அவள. ஏய் புடிடா அவள.
ஏய் குடுறா. என்ன சொல்ல ரொம்ப மொக்கார் பண்ற ஆ? ஏய் சரசு, என்னண்ணே என்ன சரசு ரொம்ப மொக்கார் பண்ற? ஏய் என்னடி ரொம்ப பிகப் பண்ணிட்டு இருக்கற சொல்ல பேசி கேட்கணும் நீ. ஏய் ராஜி இவள ரூம்ல கொண்டு அடிச்சு வை. வாடி வாடி. சரசு, கிளி ரொம்ப மொக்கார் பண்ணுது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. கிளிகிட்ட பக்குவமா பேசி நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சரசு, என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. கிளிய பக்குவமா பேசி ரெடி பண்ணி வை. நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். வருவேன். புரியுதா? சரிங்கண்ணே வரேன். போயிட்டு வாங்க. கோவிச்சுக்காதீங்கண்ணே. அழாதம்மா. காலையில இருந்து அழுதுட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது சாப்பிடுமா கொஞ்சம். இத பாரு கொஞ்சம் எனக்கு சாப்பிடு. எதுவும் வேணாம். வந்த புதுசுல நானும் உன்ன மாதிரிதாம்மா அடம் புடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக பழகிடுச்சு. என்கிட்ட உன் மனசுக்கும் உடம்புக்கும் வலிய போக்குற மாதிரி ஒரு மருந்து இருக்கு. அத உனக்கு தரேன். அது என்ன மருந்து? இந்த குடிமா. குடிமா. கசக்குது. மருந்துனா அப்படிதான் இருக்கும். குடிக்க குடிக்க பழகிடும். கண்ணை மூடி குடிச்சிரு, எல்லாம் சரியா போயிடும். குடி. ம். அக்கா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்படிதாம்மா இருக்கும். அப்புறம் போக போக பழகிடுமா. நீ படு. அப்படியே படுத்துக்கோ. அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியா போயிடும். சரியா? என்ன ராஜி பொண்ணு என்ன சொல்லுது? கிளி இனிமே நம்ம சொல்றதாக்கா கேக்கும். சூப்பர் ராஜி. உடனே அண்ணனுக்கு போன இதோ போடு. உடனே போன் பண்றேன். என்ன சரசு, வாங்கண்ணே. எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா போன் பண்ணிட்ட. சரச பத்தி என்ன நினைச்சீங்க? சரசு சொன்னா சொன்னதுதான். இப்ப போய் பாருங்க, கிளி நீங்க சொன்னதெல்லாம் ஏய் கேக்கும். பாண்டி, சரசுக்கு எவ்வளவு வேணாலும் கூடுறா. வாங்கிக்க சரசு. பத்தா? சரிண்ணே. அதுக்கப்புறம் என்ன? பல திருப்பங்களோட என்னோட கதை தொடர் கதையா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். பப்பி, நீ எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போயிட்டு இருக்க. என்னோட கதையும் அதே மாதிரிதான். எல்லாம் விதிக்கப்பட்ட வாழ்க்கை. அது காற்று பாதையில தான் போக முடியும். ஏய் மஞ்சு, அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். ஐயோ பாவமா இருக்கு. யாருன்னு தெரியலையே. யாரு யாரு என்ன ஆச்சு? தெரியலம்மா. எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போன் பண்ணலாம்ல போலீஸ்க்கு. ஏதாவது போலீஸ் கேஸ் ஆக போதுமா? போலீஸ்ல நிக்க முடியுமா? யாரும் போன் பண்ண வேணாம். இவங்க என் அக்கா தான். நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க போங்க. அக்கா ஆமாண்டி வா. உனக்கு ஏதடி அக்கா? இவங்க யாரு? அக்கா சொல்லு. இவங்க தான் சரஸ் அக்கா.